இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தோல்வியை தவிர்க்க வங்கதேச அணி போராடி வருகிறது. மூன்றாவது நாள் ஆட்ட நேர முடிவில் வங்கதேசம் 4 விக்கெட்டுகளை இழந்து 158 ரன்களை மட்டுமே சேர்த்துள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்தியா வங்கதேசம் அணிகள் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியின் 2ஆம் நாள் முடிவில் 2வது இன்னிங்ஸை விளையாடி கொண்டிருந்த இந்தியா 81 ரன்கள் எடுத்து 3 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. சுப்மன் கில் 33 ரன்களிலும் பண்ட் 12 ரன்களிலும் களத்தில் இருந்தனர். 3ஆம் நாள் தொடக்கத்தில் அதிரடியாக விளையாடி ரிஷப் பண்ட் 109 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். மற்றொரு புறம் நிதானமாக விளையாடிய சுப்மன் கில்லும் சதம் விளாச இந்திய அணி 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 287 ரன்கள் எடுத்திருந்த போது டிக்ளேர் செய்தது. சுப்மன் கில் 119 ரன்களிலும் ராகுல் 22 ரன்களிலும் ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தனர். ஏற்கனவே முதல் இன்னிங்ஸில் 227 ரன்களில் இந்தியா முன்னிலையில் இருந்ததால் வங்கதேச அணிக்கு 515 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. அதன்படி 2வது இன்னிங்ஸை தொடர்ந்த வங்கதேசம் தொடக்கத்தில் நிதானமாக விளையாடினாலும் தொடக்க வீரர் ஜாகிர் ஹசன் 33 ரன்களில் பும்ரா பந்தில் வெளியேறினார். அதன் பிறகு அஸ்வின் சுழலில் அடுத்தடுத்து 3 விக்கெட்டுகளை வங்கதேசம் இழந்து தடுமாறியது. இதன் மூலம் 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் அந்த அணி 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 158 ரன்கள் எடுத்துள்ளது. கேப்டன் சாண்டோ 51 ரன்களுடனும் ஷகிப் அல் ஹசன் 5 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். வங்கதேசம் வெற்றி பெற இன்னும் 357 ரன்கள் தேவைப்படும் பட்சத்தில் இந்தியாவுக்கே அதிக வெற்றி வாய்ப்பு உள்ளது.